அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. குறிப்பாக பையிங் செல்லிங் பற்றி நம்ம சொல்வதில்லை. எந்த நியூஸோ எந்த சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ எதுவுமே பயன்படுத்தாமல் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் மட்டும் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின் நோக்கமே. இப்போ இன்றைக்கி ஜனவரி 31 சந்தை எப்படி துவங்க வாய்ப்பு அப்படின்னு எஸ்ஜெக்ஸ் நிஃப்டி பார்க்க போகிறோம். இப்போ பிப்ரவரி கான்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு 17,771 வர்த்தமாயிட்டுருக்கு. நேரம் 7:30 அப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தென்படுது. நம்மளுக்கு மார்க்கெட்டோட நேற்றைய ஹை லோ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஹை லோவை பிரேக் பண்ணாமல் ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகாது. அப்போது கண்டிப்பாக இந்த ஹையோ லோவோ பிரேக் பண்ணி தான் ஆகணும். அப்போ அதனால் இந்த ஹையிலிருந்து நம்மளுக்கு ஓப்பனிலிருந்து நம்மளுக்கு ஹை லோ அப்படிங்கிறது ஒரு 200 புள்ளிகளுக்கு மேற்பட்டு தான் இருக்க போகிறது. அப்போ அதற்கு தகுந்த மாதிரி அப்போ 200லிருந்து கண்டிப்பாக ஒரு 300 புள்ளிகளுக்கு உட்பட்டு நம்ம சராசரியாக ரேஞ்ச் பார்க்கலாம். அப்போ இன்றைக்கி வந்து ஓப்பன் டு ஹை லோ அப்படிங்கிறது வந்துட்டு 200 புள்ளிகளுக்கு மேற்பட்டு தான் இருக்க வேண்டும். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட சந்தையோட அணுகுமுறை இருக்க வேண்டும். ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டானது வந்து கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் இருக்குது. இதில் வைடு ஸ்ட்ராங்கிள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டுக்கு வந்துட்டு 17,500லிருந்து 18,000 வரை நம்மளுக்கு தாக்கம் இருக்க வாய்ப்பாக இருக்குது. இதனுடைய சராசரி 17,750 இருக்கும். மார்க்கெட்டில் இம்ப்ளைடு வால்டிலிட்டி ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக மொமெண்டம் நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்னு சொல்ல முடியாது. மொத்த மார்க்கெட்டோட தாக்கம் மேலே போயிட்டுருக்கிற மாதிரியே இருக்கும். சடனாக அங்கேருந்து நல்ல ஒரு இறக்கம், அதுக்கப்புறம் ஒரு ஏற்றம், நல்ல ஒரு இறக்கம், ஒரு ஏற்றம், அப்படி இந்த மாதிரி வர்த்தகம் தான் இருக்க வாய்ப்புலையில் சும்மா நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வே மூமெண்ட்னாலும் ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்டுக்குள்ளேயே சைட்வே மூமெண்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். மார்க்கெட்டோட குறியலை 17,507 டு 17,826, வைட் ரேஞ்ச் 17,331 டு 17,969. இதற்குட்பட்டு தான் சந்தை அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 17,769, 17,877, 18,047. சப்போர்ட் லெவல் 17,631, 17,546, 17,409 இருக்கும். பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு 1000 புள்ளிகள் அப்படிங்கிறது ரேஞ்சாக இருக்க போகுது. ஓப்பனுக்கும் ஹையுக்கும் லோவுக்கும். அப்போது ஓப்பன் டு ஹை டிஸ்டன்ஸும் ஓப்பன் டு லோ டிஸ்டன்ஸும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதில் வந்து மல்டிபிள் ஹெட்ஜ் நம்மளுக்கு இருக்காங்க. அதனால் இவங்க வந்து 38,000 டு 42,000, 40,000 அப்படிங்கிறது ஆவரேஜ் பாயிண்ட்டாக இருக்குது. 40,500 அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அதாவது லோயர் ஸ்ட்ராங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 40,000 டு 40,500 தான் இம்பேக்டடாக இருக்குது. அப்போ 40,500 கால் நம்மளுக்கு 560 ரூபாயும், 40,500 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்துட்டு அதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது மார்க்கெட்டோட 39,500லேருந்து 41,300க்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இம்ப்ளைட் வாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, 30க்கு மேலே இருக்குது. பேங்க் நிஃப்டியோட குறியலை 39,930 டு 41,029, வைட் ரேஞ்ச் 39,300 டு 41,499 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 40,878, 41,060, 41,345. சப்போர்ட் லெவல் 40,172, 39,963, 39,670 இருக்கும். ஃபின்னிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்று ஹை டு லோ கிட்டத்தட்ட ஒரு 400 புள்ளிகளாக அமைந்துள்ளது. ஆனால் ப்ரீமியம் அப்படிங்கிறது ரொம்ப அப்போ கம்மியாக இருக்குது. மார்க்கெட்டுக்கு வந்து 18,091 ஃபியூச்சர் ஸ்பாட் ஃபியூச்சர் வந்து 18,122 இருக்கிறது. இதில் ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் அமைஞ்சிருக்கு. 17,800 புட், 18,000 கால், 18,100 கால், 18,200 கால், அதுக்கப்புறம் 17,900 புட், 18,000 புட், அப்புறம் 18,300 கால் அப்படி கொடுத்துருக்குறாங்க. சந்தை வந்துட்டு 18,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரேடலாக இருக்கிறது. அப்போ இந்த ஸ்ட்ரேடலோட அடிப்படையில் இப்போ 167, இவங்க 41.
இவங்க 2 பிரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 200 புள்ளி வரும். அப்போ நம்மளுக்கு 18,200ம் 17,800ம் நம்மளுக்கு முக்கியமாக அப்போ 18,000 அப்படிங்கிறது ஒரு நடுநிலையாக இருக்க போகிறது. அப்போ அதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் நம்மளுக்கு வந்து 0 to ஹீரோ நடைபெற வாய்ப்புகளாக இருக்கலாம். 18,025 to 18,200 ஷார்ட் ரேஞ்ச், 17,925 to 18,275 வைட் ரேஞ்சாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 18,167, 18,200, 18,254. சப்போர்ட் லெவல் 18,070, 18,025, 17,959 இருக்கும். அப்போது நம்ம ஒரு 18,000 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் 17,800லேருந்து 18,200க்குள்ளே இருக்கிறது 0 ஆர் ஹீரோ நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதற்கு தகுந்த மாதிரி வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.